ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான அயில மீன் குழம்பு குயிக்காகவும் அருமையாகவும் ஒரு கெட்டியாக கிரேவியாக மாதிரி செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். வாங்க, இது எப்படி குயிக்காகவும் அருமையாகவும் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பாத்திரத்தில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அடுத்து ஜீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். அடுத்ததில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி சேருங்க. அரைச்சி சேர்த்து இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா கிரேவி மாதிரி நல்லா கட்டியாக கொலன்னு வரும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி சேர்த்து அது 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, வெள்ளை பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்து இதையும் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அடித்து சேருங்க. அடித்து சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சூப்பராக வரும். இதுக்காண்டி தான் நல்லா வதக்கிக்குங்க. அடுத்து மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 3 பச்சை மிளகாய் நல்லா கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதையும் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிப்பிடிச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5-15 நிமிஷம் கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதிச்சு வந்துருச்சு. இதில் குடம்புளி சேர்த்துக்கலாம். குடம்புளி 10 நிமிஷம் சேர்த்துட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த அயில மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஜென்டிலாக அந்த சாறு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாறு எடுத்து அது மேலே எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கோரி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் மீன் வேகிற அளவுக்கு வேக விடுவோம். பாருங்கள், சூப்பராக வெந்து நல்லா ஒரு கெட்டியாக ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. அடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. கரண்டை வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா அது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிடுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு அயில மீன் குழம்பு, அருமையான ஒரு அயில மீன் குழம்பு. கடைசியாக 2 நிமிஷம் மூடி போட்டுக்குங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு அயில மீன் குழம்பு. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சோம் நம்ம சேனலில் விஜயநாராயண யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் பூரா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷு. குயிக்காகவும் அருமையாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். யார் வேணால் செய்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு சைடிஷு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.